ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோவில் வந்து இப்போ நம்ம சவுத் சைடில் விடுதலை வீரர்களாக இருந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக பாளையக்கர்ஸ், புலித்தேவர், வேலுநாச்சியார் இவங்களுடைய ஹிஸ்ட்ரி பற்றி படித்தோம். அவங்க எப்படியெல்லாம் பிரிட்டிஷ் எதிர்த்து போராடினாங்கன்னு சொல்லிட்டு. நவ் லெட் அஸ் see the rebellion of வீரபாண்டிய கட்டபொம்மன் 1719 to 1799. ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய பார்ட்லேருந்து எப்படி பிரிட்டிஷ் எதிர்த்து போராடினார். வீரபாண்டிய கட்டபொம்மன் become the Palaikars of Panjalanguruchi at the age of 30 on the death of his father Javarai Pandiyan Kattabomman. The company's administrations, James London and Colin Jackson had considered him a man of peaceful dispositions. However, soon several events led to the conflict between Veerapandiya Kattabomman and the East Indian Company. The Nawab, under the provisions of the treaty signed in 1781, had signed the revenue of the Carnatic to the company to be the entire under their management and control during the war with Mysore Sultan. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து என்னது 30 இயர்ஸ்லேயே வந்து ஒரு கிங்காக வந்து செயல்பட்டார். பாஞ்சாலங்குறிச்சிங்கிற பிளேஸ்க்கு அவர் ஒரு கிங்காக இருந்து அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நடந்துச்சு. அந்த டைம்லலாம் வந்து அவங்க பிரிட்டிஷ்க்கு கீழே தான் இருந்தாங்க, பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் தான் இருந்தாங்க. கர்னல் ஜாங்சன் தான் வந்து என்ன பண்ணுவார், அடிக்கடி வந்து அவங்கக்கிட்டேருந்து ரெவென்யூ டேக்ஸு அந்த மாதிரிலாம் கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. அப்போ வந்து கட்டபொம்மன் வந்து என்ன பண்ண மாட்டார், அவங்கள கன்சிடரே பண்ண மாட்டார். அதனால அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கர்னலுக்கு வந்து அவர் மேலே ஒரு கோபம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போது 1/6 of the revenue was to be allowed to meet the expenses of Nawab and his family. The company had thus gained the right to collect the taxes from Panjalanguruchi. The company appointed the collector, humiliated the Palaikars and adopted force to collect the taxes. This was born of contention between the English and Kattabomman. என்னென்னா, இவங்களுடைய 3ல் ஒரு பாகத்தை வந்து என்ன பண்ணணும், இவங்க கம்பெனிக்காக கொடுத்துடணும். அப்படி டேக்ஸை வந்து அவங்க ரெவென்யூ டேக்ஸை வந்து அவங்களுக்கு செலுத்தணும்னு வரும்போது அவர் வந்து அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது வந்து நவாப் ஃபேமிலி தான். ஆனால் இவங்க அதில் ஒரு பகுதியாக தான் இருக்காங்க. ஆனால் இவங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு கட்டபொம்மன் வந்து அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அவாய்ட் பண்ணார். அது தவிர்த்தார், அது கொஸ்டின் பண்ணார், நாங்கள் ஏன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அகேன்ஸ்டாக இருந்தார். அதில் கட்டபொம்மனுக்கும் இங்கிலீஷ்க்கும் எப்போவுமே ஒரு டக் ஆஃப் இருந்துகிட்டே இருந்துச்சு. இதுக்கப்புறம் கட்டபொம்மன் வந்து ஒரு பிளாக் மார்க் மாதிரி பிரிட்டிஷ்காரங்க அவரை ட்ரீட் பண்ண ஆரம்பித்தார். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, the confrontations with Jackson. The land revenue arrears from Kattabomman was 3,310 pagodas in 1798. Collector Jackson and an arrogant English officer wanted to send an army to collect the revenue dues, but the Madras government did not give him permission. On 18th August 1798, he ordered Kattabomman to meet him in Ramanathapuram. என்னென்னா, இந்த ரெவென்யூ டேக்ஸு இவராக இருந்தவர் வந்து யார், கலெக்டராக இருந்தவர் ஜாங்சன்றவர். அவர் வந்து ரொம்ப அரகண்டான ஒரு கலெக்டரு. இந்த ரெவென்யூ டேக்ஸ் வந்து 3,310 படகோஸ். இப்போ நம்ம ருப்பி சொல்கிற மாதிரி அப்போ அது ஒரு மதிப்புள்ள நாணயம் காசாக இருந்துச்சு. அவ்வளோ தொகை தரணும், பெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் ஃபோர்ஸ் பண்ணுறாரு. ஆனால் அவங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கல. அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஆன் 18th August 1798 வந்து கட்டபொம்மனை பார்க்கணும் ராமநாதபுரத்துலன்னு அவர் வந்து சொல்கிறாரு. பட் கட்டபொம்மன்ஸ் attempts to meet him too in between Preet as Jackson refused to give him audience both in Kotralam and Srivilliputturu. At least an interview was granted and Kattabomman met Jackson in Ramanathapuram on 19th September 1798. It is said that Kattabomman had to stand for 3 hours before the nightly collector Jackson. ஸோ என்னென்னா, கட்டபொம்மனை மீட் பண்ணோம் அவர் சொல்லிவிட்டு, ஆனால் கட்டபொம்மனை வந்து அவர் என்ன பண்ணலை, போய் பார்க்கவே இல்லை. அவரை வந்து அங்கே ஸ்டே பண்ணி அப்படி நிற்க வச்சுட்டு 3 hours வந்து அவர் நின்றுட்டே இருந்திருக்காரு.
அதில் வந்து கட்டபொம்மனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. Sensing danger, Kattabomman tried to escape along with his minister Siva Subramanianar. Omaithurai suddenly entered the fort with his men and helped escape of Kattabomman. At the gate of the Ramanathapuram fort, there was a clash in which some people, including Lieutenant Clark, were killed. Siva Subramanianar was taken prisoner. ஸோ இவங்களை அரெஸ்ட் பண்ண வராங்க, அப்படி முற்றுகையிட வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே கட்டபொம்மன் வந்து இங்கிலீஷ் கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு அவருடைய மினிஸ்டர் சிவசுப்பிரமணியன் உதவியோட அவர் வெளியே போயிடுறாரு. அவர் தப்பிச்சு போகும்போது கேட் வழியாக அவர் தப்பிச்சு போகும்போது சிவசுப்பிரமணியார் மட்டும் மாட்டிக்கிட்டார். அவரை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ப்ரிசனில் கொண்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா the appearance before Madras Council. On his return to Panjalanguruchi, Kattabomman represented to the Madras Council about how he was ill-treated by the collector Jackson. ஸோ இவர் வந்து இவருடைய தரப்பில் இருக்க நியாயத்தை சொல்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, நேராக அவர் வந்து மெட்ராஸ் கவுன்சில் கோர்ட்டுக்கே வந்துடுறாரு. வந்து இது மாதிரி என்னை வந்து எப்படி ஹில் ட்ரீட் பண்ணார், நான் ஒரு கிங்கு ஆனால் என்னை எப்படி அசிங்கப்படுத்தினார் ஜாக்சன் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து வெளியே சொல்கிறார். The council asked Kattabomman to appear before the committee with William Brown, William Ormond and John Casmacher as members. Meanwhile, Governor Edward Clive ordered the release of Subramanianar and the suspensions of the collector Jackson. ஸோ இவர் சொன்ன தரப்பில் இருக்க நியாயத்தை எடுத்துக்கிட்டு எட்வர்ட் கிளேவ் என்ன பண்ணுறாரு, இவருக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கும் அந்த சிவசுப்பிரமணியனார் இருக்கார் இல்லையா, அவர் ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்குறாரு. அதே மாதிரி இவருக்கு வந்து சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்துறாரு கலெக்டர் ஜாக்சனுக்கு. Kattabomman appeared before the committee that sat on 15th December 1798 and reported on what transpired in Ramanathapuram. The committee found Kattabomman was not guilty. Jackson was dismissed from service and a new collector S.R. Ligustens appointed. Kattabomman cleared about all the revenue arrears, leaving only a balance of 1080 padagas. ஸோ கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு, அவங்க முன்னாடி தரப்பில் நியாயத்தை சொன்ன பிற்பாடு ஜாக்சனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி அவர் அரியர்ஸ் நிறைய கட்ட வேண்டிய அந்த ரெவென்யூ டேக்ஸ் எல்லாம் கட்டிட்டு 1080 இது மட்டும் பேலன்ஸ் வச்சுட்டு போகிறாரு. 3000 மேலே இருந்துச்சு இல்லையா, இப்போ 1080 தான் இருக்குது. Kattabomman and the confraternity of Palakas. In the meantime, Marudu Pandiyar of Sivagangai formed the South Indian confraternity of rebel against the British, with the neighboring Palakas like Gopala Nayak and Dindigul and Yadul Nayak of Annamalai. Marudu Pandiyar acted as its leader. The Tiruchirappalli proclaimed had been made. Kattabomman was interested in this confraternity. ஸோ கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து வரும்போது அந்த டைமில் பாலைக்கஸ் இந்த மருது பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பாண்டியர்கள்லாம் சேர்ந்து ஒரு இது ஆரம்பிக்கிறாங்க. சிவகங்கையில் ஒரு கமிட்டி மாதிரி ஆரம்பித்து அவங்களுக்கு எதிராக இருக்கிற நாயக்கர்ஸ் அவங்களெல்லாம் அவங்களோட இதுவாக சேர்த்துட்டு அதில் வந்து லீடர்ஷிப் எடுத்துருக்கிறது யார், மதுரை பாண்டியர்ஸ். அவங்க தான் லீடர்ஷிப் எடுத்து நடத்துகிறாங்க. இதை வந்து அது எப்படி இங்கிலீஷ்காரங்களுக்கு ஆப்போசிட் டீமாக இருந்து இவங்க செயல்பட்டாங்க. இதில் வந்து கட்டபொம்மன் இன்ட்ரெஸ்டடாக இருந்ததால் கட்டபொம்மனும் அவங்களோட ஜாயின் பண்ணி இங்கிலீஷ்க்கு எதிராக அவருடைய கருத்து தெரிவிக்கிறார். கலெக்டர் லிகிஸ்டன் prevented Kattabomman from meeting the Marudu brothers, but Marudu brothers and Kattabomman jointly decided on confrontations with the English. Kattabomman tried to influence Sivagiri Palakas, who refused to join. Kattabomman advanced towards Sivagiri, but the Palakas of Sivagiri was a tributary to the company. So the company considered the expectations of the Kattabomman as a challenger to their authority. The company ordered the army to march on to Tirunelveli. ஸோ என்னென்னா கட்டபொம்மன் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ண அப்போ அவர் என்ன பண்ண லிவிங்ஸ்டன் அந்த கலெக்டர் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணார் அந்த கேர்னல். ஆனாலும் கட்டபொம்மன் வந்து மருது பிரதர்ஸோடு செயல்பட்டது அகெயின்ஸ்டாக இங்கிலீஷ்க்கு அகெயின்ஸ்டாக இருந்தது வந்து அவரால் ஏற்றுக்க முடியல.
இதை வந்து இந்த பாலைக்கஸ் சிவகிரியில் இருக்காங்க இல்லையா, பாலைக்கஸ் அவங்க வந்து அந்த கம்பெனிக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கிறதால அவங்க போய் என்ன பண்ணுறாங்க, அவரை பற்றி கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. கட்டபொம்மன் தான் இதில் ரொம்ப முக்கியமான அத்தாரிட்டியாக இருக்கார், உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி சொன்ன உடனே அந்த கம்பெனி ஆர்டர் பண்ணுறாங்க, இது மாதிரி அவருக்கு எதிராக வந்து என்ன பண்ணுங்கள், எல்லோரும் போர் கிளப்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு த ஆர்மி டு மார்ச் ஆன் திருநெல்வேலி. நெக்ஸ்ட்டு த சீஸ் ஆஃப் பாளையங்குறிச்சி. பாளையங்குறிச்சியே அப்புறம் என்ன பண்ணாங்க, முற்றுகையிட வந்துட்டாங்க. இன் மே 1799 லார்ட் வில்லியம்சன் issued order from Madras for the advance of force from Tiruchirappalli, Tanjore and Madurai to Tirunelveli. Major Bannerman commanded the Travancore troops to join the British. On 1st September 1799, an ultimatum was served on Kattabomman to surrender. Kattabomman's heavy-stews reply prompted Bannerman to attack his fort. Bannerman moved his entire army to Panjalankuruchi on 5th September. They cut off all the communications to the fort. Bannerman deputed Ramalingana to convey a message asking Kattabomman to surrender. Kattabomman refused. Ramalingana gathered all the secrets of the fort, and on the basis of his report, Bannerman decided the strategy of the operation. In a clash at Kalarpati, சிவசுப்பிரமணியனார் was taken a prisoner. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கட்டபொம்மன் இருக்க அந்த பாஞ்சாலங்குறிச்சிக்கே வந்துடுறாங்க. அவங்களுக்கு ஒரு 2 ஃபோர்ஸ் வந்து 2 ட்ரூப்பு, டிராவன்கோரோட ட்ரூப்பும் பேனர்மேனோட கமாண்டில் ஒரு ட்ரூப்பும் வந்து என்ன பண்ணுறாங்க, திருநெல்வேலியில் வந்து செப்டம்பர் 1 வந்துடுறாங்க. வந்து 5 நாள் அதை சுற்றியே அவங்க இருந்தாங்க. அவரோட கம்யூனிகேஷன் எந்தெந்த வழியிலலாம் அவருக்கு மெசேஜ் போகுது அப்படின்றதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. மொத்தமாக அந்த கோட்டையை ஃபுல்லாக அவங்க பிடிச்சிட்டாங்க. அந்த ஃபோர்ட்டு ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. அந்த டைமில் ராமலிங்கனார் தான் வந்து அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார், அவருக்கு தேவையானதான் சொல்லிட்டு இருந்தார். ஸோ ராமலிங்கனாரை வச்சு அவரை வந்து சரண் பண்ண சொன்னாங்க. இது மாதிரி நீங்கள் சரண்டர் ஆகிடுங்க, ஏன்னா நீங்கள் உங்களை சுற்றி உங்களை இங்கிலீஷ்காரங்க வந்து இது பண்ணிட்டாங்க, தடை பண்ணிட்டாங்கன்றதுக்கு. அந்த டைமில் ராமலிங்கனாருடைய பேச்சை வந்து கட்டபொம்மன் கேட்க விரும்பலை. நான் வந்து சரண்டர் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் தப்பிச்சு போகிறதுக்கு யோசிக்கிறார். அப்போ ராமலிங்கனாரை கூப்பிட்டு அந்த ஃபோர்ட்டுக்கு எப்படி எல்லாம் குறுக்கு வழி இருக்குது, எப்படி போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரை கூப்பிட்டு கேட்டு அந்த அவங்க வந்து உள்ளுக்குள்ளே அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே போகணுன்ற ஒரு ஆக்ஷன் எடுத்துடுறாங்க. திருப்பி சிவசுப்பிரமணியனாரை ப்ரிசனில் கூட்டிகிட்டு போய் வச்சிடறாங்க. இதுதான் அந்த பாளையங்குறிச்சி ஃபோர்ட்டு. எக்ஸ்கியூஷன்ஸ் ஆஃப் கட்டபொம்மன். Kattabomman escaped to Pudukkottai. The British put a price on his head. ஸோ கட்டபொம்மன் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு போனாலும் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, அவரோட தலைக்கு ஒரு இவ்வளோ இது தருவோம் அப்படி சொல்லி சன்மானம் கொடுப்போம்னு சொல்லிட்டு ப்ரைஸ் அமௌண்ட்டை அறிவிக்கிறாங்க. Betrayed by the Rajas of Ettayapuram and Pudukkottai, Kattabomman was finally captured. Sivasubramanianar was executed and at Nagalapuram on the 13th September. Bannerman made a mockery of a trial for Kattabomman in front of the Palaikas on 16th October. During the trial, Kattabomman bravely attempted all the charges leveled against him. Kattabomman was hanged from the terminant tree in the old fort of Kaitharu, close to Tirunelveli, in front of the fellow Palaikas. Thus ended a life of the celebrity Palaikas of Palayakurichi. Many folk planted on Kattabomman helped keep his memory alive among the people. ஸோ அவர் வந்து காட்டி கொடுக்கப்பட்டார். யார்? எட்டயபுர ராஜாவால் காட்டி கொடுக்கப்பட்டார். கட்டபொம்மன் வந்து புதுக்கோட்டையில் இருக்க தெரிஞ்ச பிற்பாடு அவருக்கு பிடிச்சிட்டு நாகலாபுரத்தில் செப்டம்பர் 13 என்ன பண்ணுறார், பேனர்மேன் வந்து அவர் அக்யூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமேட்டு 16 பாலைக்காஸ்லாம் கூப்பிட்டு 16th அக்டோபரில் வந்து ஒரு அந்த கைத்தாருங்கிற ஒரு இடத்துல ஒரு புளிய மரத்தில் வந்து அவர் என்ன பண்ணிடுறாரு, தூக்கு மாட்டிக்கிறார். எல்லா பாலைக்காசுக்கு முன்னாடி நான் வீரமாக வந்து வீரமரணம் அடைகிறேன், எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் இறந்துட்டார். ஸோ அவருடைய அந்த
நினைவு வந்து இன்னும் கூட மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்கு. அவர் கட்டபொம்மன் எந்த அளவுக்கு இப்படி பிரிட்டிஷ் எதிர்த்து போராடினார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூட மக்கள் நினைக்கிற அளவுக்கு அவர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா த மருது பிரதர்ஸ், த பெரிய மருது அண்ட் த வெள்ளை மருது 1748 to 1801 and his younger brother சின்ன மருது 1753 to 1801 were able to generate of the மருது வெடுகர் of சிவகங்கை. After முத்து வெடுகர்'s death in the கலையாறு கோயில் battle, Marudu brothers assisted in restoring the throne of Velu Nachiyar. In the last year of the 18th century, Marudu brothers organized resistance against the British. After death of the Kattabomman, they worked along with his brother Umaithurai. They plundered the granaries of the Nawab and caused damage and destructions of company troops. ஸோ மருது பிரதர்ஸ் வந்து என்னது, பெரிய மருது, வெள்ளை மருது, அவரோட யங்கர் பிரதர் சின்ன மருது, இவங்க 3 பேர் சேர்ந்தது. அவங்கள தான் சொன்னாங்க மருது பிரதர்ஸ். இவங்களுடைய அந்த இவங்க யாரோட இதுக்குள்ள வராங்கன்னா, அந்த முத்துவடுகர், அதை வேலுநாச்சியருடைய ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, சிவகங்கையோட கிங், அவங்களுடைய இது பிரதர்ஸில் ஒருத்தராக வராங்க. ஸோ அவருக்கு அப்புறமேட்டு வேலுநாச்சியாருக்கு முடிசூட்டின பிற்பாடு இவங்க வந்து கட்டபொம்மனுடைய அந்த எதிர்ப்பை தெரிவித்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, கட்டபொம்மனுடைய தம்பி ஊமைத்துரையும் ஜாயின் பண்ணிக்கிட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு எதிர்ப்பு தெரிவித்து அவங்க ஒரு குரூப்பாக இருந்து செயல்பட்டாங்க. அந்த டைமில் நவாப் அவங்கெல்லாம் ஏற்கனவே அந்த சைடில் நார்த் சைடில் நடந்த பிரச்சனையோட இந்த கம்பெனியில் நடந்த ப்ராப்ளம்லாம் இவங்களை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணாலும் இவங்களாம் ஒன்று சேர்ந்து அந்த கம்பெனி ட்ரிப் அழிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. The rebellion of the Marudu brothers 1800 to 1801. Despite the suppressions of the Kattabomman's revelations in 1799, rebellion broken out again in 1800. In the British record, it is referred to as the Second Palaikas War. It was directly by the Confederacy considers of the Madru Pandya of Sivagangai, Gopala Nayak of Dindukkal, Kerala, Varma of Malabar, and the Krishnappa Nayak of Tundaji of Mysore. In April 1800, they meet at Virupachi and decided to organize an uprising against the company. The uprising, which broke out the Coimbatore in June 1800, soon separated to Ramanathapuram and Madurai. The company got wind of it and declared war on Krishnappa Nayak of Mysore, Kerala, Varma and Malabar and other. The Palaikas of the Coimbatore, Satyamangalam and the Tarapuram were caught and hanged. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து, இவங்க மட்டும் இல்லாமல் மருது பிரதர்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க பக்கத்தில் இருக்க மற்ற இருக்கிறவங்களையும் கிருஷ்ணபுரத்தில் இதில் மைசூரில் இருக்கவங்க அந்த மாதிரி நாயக்கஸ், பக்கத்தில் கேரளா நாயக்கஸ், மலபார், அவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க பக்கத்தில் சேர்த்துக்கிட்டு அவங்களோட சேர்ந்து இவங்க ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு குரூப் ட்ரிப் பண்ணி அந்த அவங்க பண்ணாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு சிலர் இந்த பாலைக்கஸ்லாம் வந்து என்ன பண்ணாங்க, மாட்டிக்கிட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க. Proclamation of 1801. The proclamation of 1801 was an early call of the Indian to unite against the British, cutting across region, caste, greed and rebellion. The proclamation was pasted on the walls of the Nawab's palace in Tiruchirappalli fort and on the wall of the Srirangam temple. Many Palaikas of Tamil country rebelled together to fight against the English. Chinnamarudhu collected nearly 20,000 men to challenge the English army. ஸோ என்ன பண்ணாங்க, இங்கிலீஷ் ஆர்மிக்கு எதிராக வந்து இவங்க ஒரு இது ட்ரிப் ஆரம்பித்து ஒரு ஆர்மி ஆரம்பித்து செயல்பட்டாங்க. அதில் வந்து 20,000 மென் இருந்தாங்க. எல்லாருமே என்ன பண்ணாங்க, சின்ன மருதுவோட சேர்ந்து எல்லோரும் செயல்பட்டாங்க. இவங்களுடைய இந்த ட்ரிப் வந்து என்னது, நவாப் பேலஸில் திருச்சிராப்பள்ளியில் இவங்க தனியாக ஒரு இது குழு ஆரம்பித்து அவங்க வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக செயல்பட்டாங்க. பிரிட்டிஷ் ரீஃபோர்ஸ்மெண்ட் வேர் rushed from Bengal, Ceylon and Malaya. The Rajas of Palankotai, Ettayapuram and Tanjavur stood by the British.
divided and rule policy followed by the English split the force of the Palaikal soon. என்னென்னா இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து செயல்பட்டல. அதில் கொஞ்சம் பேர் புதுக்கோட்டை ராஜாக்கள், எட்டயபுர ராஜாக்கள்லாம், தஞ்சாவூர் ராஜாலாம் என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட்டாக நின்றாங்க. இவங்க தனித்தனியாக ரூலாக பிரிஞ்சு இருந்ததால் இங்கிலீஷ் வந்து ஈஸியாக ஃபோர்ஸ் பண்ணி பாலைக்கர்ஸை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு, அவங்கள டிஃபைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. The suppressions of the Palaikars rebellion of 1799 and 1800 to 1801 resulted in the liquidations of all the local chieftains of Tamil Nadu. Under the term of the Carnatic Treaty of 31st July 1801, the British assumed direct control over Tamilagam and the Palaikar system came to an end with the dominations of all fort and disbandment of their army. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, 1801 ஜூலை 31 அந்த கர்நாடிக் ட்ரீடினால் அவங்களுக்கு பாலைக்கர்ஸால் அதுக்கு மேலே தமிழகத்தில் ரொம்ப அவங்க கண்ட்ரோலில் இல்லாமல் போயிடுச்சு. தமிழகம் மொத்தம் இங்கிலீஷ் கண்ட்ரோலுக்கு போகிற அளவுக்கு அவங்க ஃபுல்லாகவே டோட்டலாக டேமேஜ் ஆகி அவங்க மாட்டிக்கிட்டாங்க, அவங்களோட கண்ட்ரோலுக்கு போயிட்டாங்க. ஏன்னா இங்கிலீஷோட டாமினேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப அதிகமாக இருந்ததால் அவங்கள எதிர்த்து அவங்களால ஒரு அளவுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த கர்நாடிக் ட்ரீடி 1801 வந்து இங்கிலீஷ்க்கு ரொம்ப ஆதரவாக இருந்த ஒரு ட்ரீடி அமைஞ்சிச்சு. Outbreak of the revolt on 10th July 1806 in the early hours, guns were blooming and the Indian Sepoys of 1st and 23rd regiments raised their standard of revolt. Colonel Fancourt, who commanded the garrison, was the first victim. Colonel Me Karas of the 23rd regiment was killed next. Major Armstrong, who was passing the fort toward the south, when he stopped to inquire, he was shot with bullets. About a dozen other officers were killed within an hour so far. ஸோ இந்த ரிவோல்ட் டைமில் என்ன பண்ணாங்க, சிப்பாய்ங்கெல்லாம் ரொம்ப பிரிட்டிஷ் மேலே கோபமாக இருந்ததால் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்கக்கிட்ட மாற்ற இங்கிலீஷ்கார கர்னல்ஸை வந்து கொலை பண்ணாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவில் இருக்கிற ஆஃபீஸர்ஸை வந்து கொலை பண்ணாங்க. அந்த மாதிரி அவங்க ஒருத்தராக டார்கெட் பண்ணி ஃபோர்ட்டில் ஒரு கொஞ்சம் இப்போ ஹெட்டாக இருக்கிறவங்க, ரொம்ப அரகண்ட்டாக இருக்கிறவங்கள வந்து பிளான் பண்ணி அவங்களுக்கு ஃபயர்லாம் வச்சு ஷூட் கன் பண்ணி சாவடிச்சாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு டசன் 12 ஆஃபீஸர்ஸ் கிட்ட சாவடிச்சிட்டாங்க ஒரு 1 hourல. According to the new regulations, the Indian soldiers were asked not to wear caste marks or earrings when in uniform. They were to be clearly shave on their chin and maintain uniformity about how their mustaches looked. The new turban added fuel to fire. The most objectionable additions was the leather cocktail made of animal skin. The Chipai gave enough forewarning by refusing to wear the new turban. Yet the company administration did not take heed. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, மெயினாக இந்த அவுட் பிரேக் வர்றது காரணமே ஆர்மியில் வந்து இவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்களுடைய அந்த தாடி எடுக்கிறது, இந்த கேஸ்டோடைய அந்த பட்டை நாமம் அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது, அவங்க ஷேவ் பண்ணியிருக்கணும், தாடி வைக்கக்கூடாது, யூனிஃபார்மாக இருக்கணும். அவங்க ஒரு டர்பன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்களுடைய அந்த இதிலெல்லாம் அனிமல்ஸோடைய ஸ்கின்னு அது ஃபேட்டெல்லாம் இருந்துச்சு. அதை வந்து இவங்களுக்கு பிடிக்கல. அதனால் சிப்பாய்ஸ்லாம் வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தாங்க, நாங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் பிரிட்டிஷ் வந்து அதை வந்து ஏற்றுக்கல. அவங்க வந்து கம்பெனியோட ரூல்ஸ் இதுதான், எல்லோரும் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாங்க. இதுதான் மெயினாக இந்த வேலூர் ரிவோர்ட்டுக்கு காரணமாகிடுச்சு. வேலூர் ரிவோர்ட் 1806. Before reducing all the Palaikars of South Tamil Nadu into submissions, the East Indian Company had acquired the revenue districts of Salem, Dindigul. Conclusion of the war in Tipu in 1792. Coimbatore was annexed at the end of the Anglo-Mysore War in 1799, and the Tanjavur, whose statue had been reduced of the vessel in 1798, gave up
the sovereign rights over that region in English. After the suspensions of residency of Kattabomman 1799 and the Mardu brothers 1801, the British changed the Nawab of Orkot with disloyalty and forced a treaty on him. According to this treaty of 1801, the Nawab was the district of North Arcot, South Arcot, Tiruchirappalli, Madurai and Tirunelveli to the company and transfer all the administrative powers to it. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க என்ன பண்ணாங்க, ஒருத்தரை கட்டபொம்மன், மருது பிரதர்ஸ், அது மாதிரி ஒருத்தரை பாலைக்கஸ் எல்லாரையும் அவங்க ஒருத்தராக இது பண்ணிட்டு வரும்போது வின் பண்ணிகிட்டே வந்து என்ன பண்ணாங்க, எல்லா டிஸ்ட்ரிக்டையும் அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. நவாப் ஆஃப் ஆற்காடு, சவுத் ஆற்காடு, நார்த் ஆற்காடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி எல்லாத்துலேயுமே அவங்களுடைய கம்பெனி அட்மினிஸ்ட்ரேட்டிவை பவரை வந்து கொண்டு வந்துட்டாங்க, எல்லா இடத்துலையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. Consequences of revolt. 6 of the rebellion convicted by the court of enquiry were blown from the guns. 5 were shot, 8 hanged. Tipu's son were ordered to send to Calcutta. என்னாச்சுன்னா இவங்க வந்து எல்லா கோர்ட்டில் வந்து எல்லாரும் என்கொயரி பண்ணி யாரெல்லாம் வந்து கண்ணால் சாகணும், யாரெல்லாம் வந்து 5 பேர் வந்து ஷூட் அப் பண்ணி சாவடிச்சாங்க, 8 பேரை வந்து தூக்கு மாட்டி சாவடிச்சாங்க. இது மாதிரி அப்புறம் திப்புவோடைய சன் இருக்கார் இல்லையா, ஐடர், அவரை கூட்டிகிட்டு போய் கல்கட்டாவில் வந்து அவரை நாடு கடத்திட்டாங்க. The officers and men engaged in the suspensions of the revolt were rewarded with the prize money and promotion. Colonel Gillips was given 7,000 padagas. However, the commander-in-chief Sri John Kartak, the adjusted General Agnew and the Governor William Penetick were held responsible for the revolt, removed from their office and recalled to England. The military regulations were treated as withdrawn. ஸோ இவங்க ப்ரைஸ் மணியெல்லாம் அறிவித்து யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி குறிப்பிட்ட ஆர்மி ட்ரூப்ஸு ஹெட்டாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்தா அவங்களுக்கு இவ்வளோ ப்ரைஸ் தரேன் அவ்வளோ ப்ரைஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நிறைய இங்கிலீஷோடைய டாமினேஷன், அவங்களோட அட்டாக்லாம் ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் இருந்ததால் அவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இங்கிலாந்து அரசு வந்து கூப்பிட்டு அவங்கள ரிமூவ் அந்த இடத்துலேருந்து இதுலேருந்து எடுத்துட்டாங்க, மிலிட்ரியிலேருந்து அவங்கள எடுத்துகிட்டு புதுசாக ஒரு மிலிட்ரி ரூல்ஸு ரெகுலேஷன்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Estimate of revolt. The Vellore revolt failed because there was no immediate help from outside. Recent studies show that the organizing part of the revolt was done perfectly by Sabardas, Sheikh Adam and the Sheikh Hamid and the Jamdar Sheikh Hussein of the second battalions of 23rd Regiment and 2 subalterns and the Jamdar Sheikh Qasim of the first battalions of the 1st Regiment. Vellore revolt had all the foreboding of the Great Rebellion of 1857. The only difference was that there was no civil rebellion following the mutiny. The 1806 revolt was not confined to Vellore Fort. It had its echoes in Brittari, Balajabad, Hyderabad, Bengaluru, Nadandang and the Sandakiridag. ஸோ இந்த ரிவோல்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு, அது வந்து பிரேக்கப் ஆனதாக இருந்தாலும் அது ஹெல்ப்லெஸ்ஸாக போனாலும் இந்த ரிவோல்ட் வந்து ஃபெயிலியர் ஆனால் கூட இதோடைய தாக்கம் வந்து எல்லா இடத்துலையும் இருந்துச்சு, எல்லா மக்களுக்கும் இதோட அதிர்வை கொடுத்துச்சு. இதனால் நார்த் சைடில் மட்டும், சவுத் சைடில் மட்டும் இல்லாமல் நார்த் சைட்லேயும் இதோடைய ஃபோக்கஸ் வந்து ரொம்ப இதுவாக தெரிஞ்சிச்சு அப்படி சொல்கிறாங்க. Now let us see the summary of this lesson. Prominent Palaikas of Tamil country and their residences to the rule of East Indian Company are discussed. The wars waged by Pulithevar, Velu Nachiyar, Veerapandiya Kattabomman, followed by Marudhu brothers of Sivagangai and Theeran Chinnamalai against the British are elaborated. The reason for the Vellore revolt and the ruthless
manner in which suppressed by glimpse or detailed. ஸோ இந்த லெசனில் வந்து நம்ம இந்த தென்னிந்தியாவில் எப்படியெல்லாம் வந்து மக்கள் சுதந்திரத்துக்காக அந்த டைம் பீரியடில் 18th செஞ்சுரியில் போராடினாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஐ திங்க் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த லெசன் சில்ட்ரன். தேங்க்யூ சில்ட்ரன்.